Hello everyone. இன்னைக்கு பார்க்க போகிறது interesting MCQs of psychiatry. First question, a 30-year-old man with schizophrenia is ordered to use the word sky car to describe an airplane and water car to refer to a boat. He also invents new words and trying to explain his expressions. Which of the following is the best to describe a speech pattern? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைனை வந்து என்ன சொல்கிறான், ஸ்கை கார்னு சொல்கிறான். ஆல்மோஸ்ட் இது புரியுது இல்லையா? ஸோ இது வந்து நியோலஜிசம் கிடையாது. நியோலஜிசம் என்ன அர்த்தம்னா லைக் கம்ப்ளீட்லி நியூ வேர்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு மீனிங்கே இருக்கக்கூடாது, லைக் மீனிங்கே புரியக்கூடாது. ஆனால் ஸ்கை கார்ன்றது புரியுற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வாட்டர் காருன்னு சொல்கிறாரு போட்டை பார்த்து. ஸோ இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த வேர்டுக்கு க்ளோஸாக வராங்க. ஸோ இது வந்து வேர்ட் அப்ராக்சிமேஷன். So next question, which of the following task is most commonly used to assess abstract thinking abilities? ஸோ அப்ட்ராக்ட்னு அர்த்தம்னா லைக் அவங்க நல்ல ஒரு நாலேஜ் என்ன மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸு லைக் அந்த மாதிரி டேலண்ட்டை இது பண்ணுறதுக்கு அப்ட்ராக்ட் திங்கிங் அபிலிட்டிஸ் சொல்கிறோம். ஸோ இது எப்படி பண்ணோம்னா லைக் மீதி கொஸ்டின் பார்க்கலாம். 24 hour ரீகால் மெத்தட், இது வந்து மெமரிக்காக டெஸ்ட் பண்ணுறது. சீரியல் 7 சப்ஜெக்ட், இது வந்து கான்சன்ட்ரேஷனுக்காக பண்ணுறது. கான்சன்ட்ரேஷன் லைக் கண்டினியூஸாக அவனை கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதான்ட்டு இது வந்து மெமரிக்காக பண்ணுறது. டிஜிட்ஸ் பேண்டஸ், இது வந்து அட்டென்ஷனுக்காக பண்ணுறது. இந்த ரேவன்ஸ் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு பேட்டர்ன் ஃபைண்டிங், லைக் நம்ம பேட்டர்ன் மாதிரி கிடைக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேயும் இருக்குது, அப்புறம் இங்கேயும் இருக்குது, இது எப்படி வருது, அதில் கண்டிப்பாக பேட்டர்ன் கண்டு வச்சு அப்போனா இந்த இடத்துல எது வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அங்கே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன அர்த்தம்னா பேட்டர்ன் ஃபைண்டிங், அடுத்தடுத்த பேட்டர்ன்லாம் கிடைக்க முடியுதான்னு பார்க்குறதா. இது பேர் வந்து இந்த ரேவன்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த ரேவன்ஸ் டெஸ்ட் தான் ஆன்சர், ரேவன்ஸ் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிசஸ். Next question, the clinician as a patient, you see a person bleeding profusely on the roadside. What would you do? Patient replied, I would make another cut with a knife அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்னென்னா ரோட்டில் ஆல்ரெடி வந்து அடிப்பட்டு கிடக்குறாங்க, பிளட் வந்துட்டுருக்கு. அவங்கள பார்த்து என்ன பண்ணி கேட்கும்போது நான் இன்னொரு வெட்டு போட்டு போவேன்னு சொல்கிறாங்க. இது வந்து லைக் என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்லி வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியர் மாதிரி இருக்குது. ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா டெஸ்ட் ஜட்மெண்ட். டெஸ்ட் ஜட்மெண்ட் என்ன அர்த்தம்னா ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு சினாரியா கொடுத்துட்டு அந்த சினாரியா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது அதான் டெஸ்ட் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தப்பாக சொன்னாங்கன்னா இம்பேர்மெண்ட் ஆஃப் டெஸ்ட் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சிசோஃப்ரெனியாவில் பார்க்கலாம். அண்ட் மீதி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜட்மெண்ட். சோஷியல் ஜட்மெண்ட் அர்த்தம்னா சோஷியல் நடக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராஃபிக் சிக்னலு, அடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதெல்லாம் சோஷியல் இதில் வரும். அதை அவங்க ஃபாலோ பண்ணாமல் போனால் சோஷியல் ஜட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை பர்சனல் ஜட்மெண்ட்னா அவங்களுக்கே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க டெய்லி இப்போ காலைல எழுந்திரிச்சா குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், அதெல்லாம் வந்து பர்சனலாக இருக்கிற விஷயங்கள். அதுவுமே வந்து அவங்க ஜட்மெண்ட்க்கு தப்பாக இருக்கும். ஸோ அதை இம்பேர்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஜட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இம்பேர்மெண்ட் டெஸ்ட் ஜட்மெண்ட் எல்லாம் வரும்னா சிசோஃப்ரெனியா, அதில் வந்து இந்த இது இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் கிளினிக்கல் சினாரியோஸ் வித் தேர் அப்ராப்ரியேட் கிரேட் ஆஃப் இன்சைட். ஸோ இன்சைட்னு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது, ஒருத்தங்க இருக்காங்க, அவனுக்கு சம் நோய் இருக்குது. அந்த நோய் இருக்குதுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது பேர் இன்சைட். இன்சைட்னா அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ தட் அப்போ தான் என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் பேஷண்ட் வராங்கன்னா அவங்க சுகர் இருக்குன்னு அவங்க நம்பினாதான் மாத்திரை ஒழுங்காக போடுவாங்க அண்ட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அதே அவங்களே நம்ப மாட்டாங்க, சுகர்லாம் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இன்சைட்டும் இல்லை, சேம் டைம் அவங்க மாத்திரையும் ஒழுங்காக போட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த இன்சைட்க்கு கிரேட்ஸ் இருக்குது, 5 கிரேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து சினாரியோ கொடுத்துருக்காங்க, எந்த கிரேடுன்னு மேட்ச் பண்ணும். A 60-year-old male has been diagnosed with narcolepsy. Says that he has this condition because he lives in Shimla. ஸோ நார்கோலெப்சிக்கும் ஷிம்லாக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா லைக் எனக்கு நோய் இருக்கான காரணம் வந்து ஷிம்லான்னு சொல்லிட்டு வேறு இடத்துல மேலே பழித்துக்கு போகிறாரு. இது வந்து கிரேட் 3 அப்படின்னு சொல்கிறோம். கிரேட் 3 என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் நோய் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த நோய் வந்து நான் காரணம் கிடையாது, அதுக்கு வந்து சம்மந்தமே ஒரு ஃபேக்டர் தான் காரணம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கிரேட் 3ன்னு சொல்கிறோம். ஸோ 3 வந்து தென் அப்புறமா அடுத்தது, 40-year-old male with chronic smoker decides to give up smoking, attends rehabilitation sessions, takes medication, focus on improving his lifestyle. ஸோ வந்து ஸ்மோக்கரு அவங்களுக்கு ஏதோ ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நான் ஸ்மோக்கர் தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கு அகேன்ஸ்டாக லைக் அகேன்ஸ்டாக என்ன அர்த்தம், ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறாங்க, ரீஹாபிலிட்டேஷன்லாம் போகிறாங்க, மாத்திரைலாம் ஒழுங்காக போடுறாங்க, லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே மாற்றுறாங்க. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்சைட். லைக் என்ன சொல்கிறது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு அதுக்காக நான் ஸ்டெப்ஸும் எடுக்கிறேன். ஸோ தான் கிரேட் 5 ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்சைட்டு தான். ஸோ 5B. தென் அதுக்கப்புறம் ஃபீமேல் பேஷண்ட் சேஸ் ஷீ இஸ் அ நோன் கேஸ் ஆஃப் பைப்போலர் டிஸார்டர் பட் ரெஃப்யூசஸ் டு டேக் த மெடிகேஷன். ஸோ
ஸோ வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு வந்து பைபாலர் டிஸார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து அதுக்கான சேஞ்ச் பண்ண மாட்றாங்க. லைக் ரெஃப்யூசஸ் டூ டேக் த மெடிகேஷன். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக வேற ஒருத்தர் மேல பழியும் போடல. ஆனாலும் அதுக்காக மாத்திரைலாம் எடுக்க மாட்றாங்க. இது வந்து கிரேட் 4 இன்சைட். அது அவனுக்கு தெரியுது. ஆனா வந்து அவங்க இது பண்ண மாட்றாங்க. ஸோ 4C. அப்புறம் D. 25-year-old female who has been admitted to psychiatric ward for schizophrenia says she has come to hospital for fever and cough. Denies any psychiatric illnesses. ஸோ schizophrenia இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கோல்டுக்காக தான் இங்க வந்தேன். லைக் ஆனா வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட் டினையல். கம்ப்ளீட்டா எனக்கு அந்த நோய் இல்லன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் கிரேட் 1. அதாவது லோவஸ்ட் லெவல் ஆஃப் இன்சைட். ஸோ வந்து உனக்கு 1D. ஸோ எல்லாம் மேட்ச் பண்ணா இதான் மேட்ச் ஆகுது. சரி, ஓகே. சூஸ் த அப்ராப்ரியேட் மேட்ச் ரிகார்டிங் த மல்டி ஆக்சியல் சிஸ்டம் ஆஃப் DSM. ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பழைய கொஸ்டின். DSM 4. இப்போ DSM 4 யூஸ் பண்ணுறதே இல்லை. DSM 4ல தான் வந்து இந்த மல்டி ஆக்சியல் சிஸ்டம்னு இருந்துச்சு. DSM 5ல அதை மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இது கிடையாது, பட் ஸ்டில் ஓரளவு கேட்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் ஃபங்க்ஷனிங், இது வந்து ஆக்சிஸ் 5ல வரும். மென்டல் ரிட்டார்டேஷன், சிசோஃப்ரீனியா, டயபெட்டிஸ். ஆக்சுவலி என்னன்னா இது ஆர்டர் வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஆக்சுவலி ஆக்சிஸ் 1ல வந்து சிசோஃப்ரீனியா ஹையஸ்ட் லெவலில் வச்சுக்கலாம். மென்டல் ரிட்டார்டேஷன் வந்து ஆக்சிஸ் 2க்கு வரும். டயபெட்டிஸ் மெடிசன் வந்து ஆக்சிஸ் 3. அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் வந்து ஆக்சிஸ் 5ல வரும். ஸோ 1D, 2B, 3C, 4A. So the following option below is not classified as a form of subcortical dementia. ஸோ டிமென்ஷியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னா கார்டிக்கல் டிமென்ஷியா, தென் சப்கார்டிக்கல் டிமென்ஷியா. ஸோ கார்டிக்கலில் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியா, இன்னொன்று வந்து அல்சைமர்ஸ். ஸோ ஃப்ரான்டோ டெம்போரல் எக்ஸாம்பிள் வந்து பிக்ஸ் டிசீஸ். ஸோ இங்கே கேட்குறாங்க விச் இஸ் நாட் கிளாசிஃபைட் அஸ் அ சப்கார்டிக்கல். அப்போ எது கார்டிக்கல்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிக்ஸ் தான் ஆக்சுவலி கார்டிக்கல். மீதி பார்க்கின்சன், ஹண்டிங்டன், வில்சன் எல்லாமே வந்து சப்கார்டிக்கல் டைப் ஆஃப் டிமென்ஷியா. ஸோ ஆன்சர் இஸ் பிக்ஸ் டிசீஸ். தென் physiology viva. Examiner inquires about the individual who initially recorded first EEG. You respond admitting that you are unaware of the answer. Sympathetic lack of knowledge, examiner provides a hint indicating the name resembles a common item found in McDonald's. With this clue, you are able to recall the name and provide correct response. Which type of memory is involved? ஸோ என்னன்னா இஇஜி கண்டுபிடிச்ச யாருன்னு, லைக் கண்டுபிடிச்சதில்ல, ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ண யாருன்னு சொல்லி வைவாவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆக்சுவலி கண்டுபிடிச்சது யாருன்னா ஹான்ஸ் பர்கர். இவர் தான் ஃபஸ்ட் இஇஜி வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் வந்து அவங்க ஆன்சரை எதிர்பார்க்குறாங்க. ஸோ நமக்கு தெரிலன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, டீச்சர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மெக்டொனால்ட்ஸில் வந்து இருக்கிற அவங்க காமன் ஐட்டம் அதாவது ரிசம்பிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், மெக்டொனால்ட்ஸில் வந்து பர்கர் இருக்கும். ஸோ அந்த பர்கர் ரிலேட்டடாக தான் பர்கர்னு வருது. ஸோ அதில் இது ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹிண்ட் கொடுக்குற பேர் வந்து ப்ரைமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ரைமிங் வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மெனுவில் இருக்கும், இல்லை இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் சொல்லிட்டு ஒரு அதுக்கு சிமிலரான ஒரு சவுண்டிங், ஒரு சிமிலரான ஒரு இது வந்து கொடுப்பாங்க ஹிண்ட் மாதிரி. அது வந்து ப்ரைமிங்னு சொல்கிறோம். ஸோ அதை ப்ரைமிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் சொல்லிட்டான். ஸோ விச் யூ ஆர் ஏபிள் டு ரீகால் த நேம். ஸோ அது பண்ண அப்புறம் ஏபிள் டு ரீகால், இது வந்து ப்ரைமிங்னு சொல்கிறோம். Then a 75-year-old male with a history of hypertension and type 2 diabetes mellitus for pneumonia. 3 days into hospital stay, he becomes acutely confused, disoriented to time, place, and person, exhibits fluctuating loss of consciousness, patient agitated, pulling his IV lines, and experiencing visual hallucinations. His family reports he was mentally alert prior to admission. The patient had to show fever and tachycardia. Okay. ஸோ இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கிளாசிக் கேஸ் ஆஃப் டெலிரியம். ஸோ டெலிரியம் என்னென்னா சடனாக வந்து இப்போ யூஸ்வலாக அட்மிட் பண்ண பேஷண்ட்க்கு லைக் போஸ்ட் சர்ஜரி ஆர் போஸ்ட் எலக்ட்ரானிக் இம்பேலன்ஸ் அப்போலாம் என்ன ஒன்றா சடனாக வந்து அவங்க ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன் மாதிரி என்ன பண்ணுவாங்க, இங்கே அக்யூட்லி கன்ஃபியூஸ் அண்ட் டிஸ்ஓரியன்டட் அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அண்ட் வந்து விஷுவல் ஹாலுசினேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். லைக் ஹாலுசினேஷன் மாதிரி அவங்க அது வந்து அதுக்கு வந்து டெலிரியம்னு சொல்கிறோம். இதோட ரீசன் வந்து மோஸ்ட்டாக வந்து எலக்ட்ரானிக் இம்பாலன்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில டைம் போஸ்ட் சர்ஜரியில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து மெட்டபாலிக் காசஸ், இன்ஃபெக்ஷஸ் காசஸ் இருக்கான்னு ரூல் பண்ணணும். ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆன்டிசைக்காட்டிக்லாம் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சி தான் ஆப்ஷன். Then 75-year-old male with a history of diabetes, hypertension, for cognitive decline. Family reports that he had several episodes of confusion, difficulty at problem solving. Neurological examination reveals evidence of white matter changes in MRI, and he has history of transient ischemic attacks.
The following is the most characteristic of vascular dementia. ஸோ வாஸ்குலர் டிமென்ஷியா என்ன அர்த்தம்னா லைக் அந்த பிளட் வெசல் அந்த பிரெயின் இப்போ எவ்வளோ பிரெயின் இருக்குன்னா அங்கே சப்ளை பண்ணுற பிளட் வெசல் ஒன்று அஃபெக்ட் ஆகும்போது அந்த டிமென்ஷியா காஸ் பண்ணால் வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி அஃபெக்ட் ஆகும்னா ஸ்டெப் வைஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதுன்னா ஒரு லெவல் ஆஃப் டிமென்ஷியா வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டரி அஃபெக்ட் ஆகும்போது ஒரு லெவல் அடுத்த இதோட அஃபெக்ட் ஆகும் ஃபுல்லாக இங்கே அஃபெக்ட் ஆகும். இது அஃபெக்ட் ஆனால் இன்னும் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டெப் வைஸ் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு பீக் நல்ல ஒரு இதுவாகவும் அதுக்குள்ள நார்மலாக இருக்கும். திரும்பி பீக்காகவும் எடுப்போம். இப்படி பீக்காக போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஸ்டெப் வைஸ்னு சொல்கிறோம். அப்படி பீக்காக போகிறது வந்து ஸ்டெப் வைஸ் டெரிடேஷன் ஆஃப் கான்டினியூ அபிலிட்டிஸ் ஓவர் டைம். ஸோ இதுதான் வந்து த மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபைண்டிங் ஆஃப் வாஸ்குலர் டிமென்ஷியா. ஸோ மீதி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸாக இருக்காது. டக்குன்னு வரும். லைக் ஃபஸ்ட் டக்குன்னு ஒரு அட்டாக் வரும். அடுத்த கொஞ்ச நேரம் அதே அட்டாக்லேயே இருப்பாங்க. அடுத்து திரும்பி அட்டாக் அது மாதிரி ரிப்பீட்டடாக வரும். ஸோ இது வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வரும். தென் காக்னிட்டிவ் சேஞ்சஸ் ஃபாலோயிங் அ ஸ்ட்ரோக் ஒன்லி. ஸோ ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. அது இல்லாமலாம் வர முடியும். ஸோ அந்த இதுவும் ஆப்ஷன். மெமரி லாஸ் as the ஒன்லி சிம்டம். மெமரி லாஸ் இருக்கும். பட் ஆனால் அது ஒன்லி சிம்டம் கிடையாது. ஸோ இவருக்கே பாருங்கள் கன்ஃபியூஷன் இருக்குது, டிஃபிகல்ட்டி இன் ப்ராப்ளம் சால்விங், அது மாதிரி நிறைய அசோசியேட்டட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதுவும் சி த ஆன்சர். So next is 75. Okay, the question. So okay, a 72-year-old woman is brought to clinic by her daughter due to progressive memory loss and confusion over the past year. She has been diagnosed with Alzheimer's disease. Which of the following is the most appropriate initial pharmacological intervention for this patient? So அல்சீமஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பீங்க கேட்குறாங்க. அல்சீமஸில் வந்து ஃபஸ்ட்டு லைக் மைல்டாக இருக்கும்போது வந்து கோலினஸ்டரேஸ் இன்ஹிபிட்டர் தான் கொடுக்கணும். இதுக்கப்புறம் மாட்ரேட் டு சிவியர் அப்போ போகும்போது வந்து என்எம்டி ஆன்டாகனிஸ்ட் வந்து மெமெண்டன் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் கொஸ்டினில் வந்து இனிஷியல் கேட்குறாங்க. லைக் அப்புறம் இனிஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டோனபெசல் தான் வந்து கோலினஸ்டரேஸ் இன்ஹிபிட்டர். ஸோ கோலினஸ்டரேஸ் ஸோ ஆன்டிகோலின் வந்து பிரேக் டவுன் பண்ணுற என்சைமை இன்ஹிபிட் பண்ணிடுறோம். ஸோ தட் அஸ்டைல் கோலின் வந்து லைக் அதிகமாக இருக்கும் ரிசெப்டாரில். ஸோ தட் அந்த டிரான்ஸ்மிஷன் நல்லாயிருக்கும். மெமரி லாஸ்மே ப்ரிவெண்ட் ஆகும். ஆக்சுவலி மெமெண்டன்னா வந்து சிவியர் அல்சைமர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா மெமெண்டன் ஆன்சர் இருக்கும். ஆனால் இவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க, ஸ்டார்ட் ஆக எடுத்துருக்கு. ஸோ இனிஷியல் மேனேஜ்மெண்ட் கேட்கும்போது ஃபஸ்ட் வந்து டோனபெசல் கொடுப்பாங்க. அண்ட் இது ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா அதுக்காக மெமெண்டனுக்கு போவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் டோனபெசல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.